சென்னையில் உலகளாவிய அமைதி விழா வரும் 22ஆம் தேதி நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் உலகளாவிய அமைதி முயற்சியின் சர்வதேச தலைவர் டாக்டர் KA பால் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். உலகளாவிய அமைதி விழா ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கும் உலகளாவிய அமைதி விழாவின் முக்கிய நோக்கங்களை பற்றியும் பேசினார். இதில் உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களை நிறுத்த வேண்டும் என்றும் அதற்காகத்தான் சர்வதேச தலைவர்களை சந்தித்து போர்களை நிறுத்த அமெரிக்கா போன்ற நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளேன் என்றும் மேலும் சர்வதேச நாடுகளின் தலைவர்களை சந்தித்து கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் அவர்களை இந்த உலக அமைதி விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக நாடுகளில் அமைதி திரும்புவதற்கும் போரை நிறுத்த வேண்டும் என்பதற்கும் உலக நாடுகளின் உயிர் இழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றும் இது கிறிஸ்துவுக்கு எதிரானது என்பதற்காகவும் உலக நன்மைக்காகவும் உலக நாடுகளில் இருந்து தலைவர்கள் மற்றும் போதகர்கள் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். இதனால் இந்த உலக அமைதி விழா நடத்தப்படுகிறது என்றும் கூறினார். இதில் ஏற்கனவே ஆதரிக்கப்பட்ட 10,000 விதவைகளுக்கும் கூடுதலாக 15,000 விதவைகளுக்கும் ஆதரவை வழங்குவதற்கான புதிய முயற்சியை அறிவித்தல் மற்றும் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையை 25,000ஆக உயர்த்துகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க பல பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய முயற்சியின் அறிவிப்பு. ஹைதராபாத்தில் டாக்டர் KA பால் மேற்கொண்ட முந்தைய முயற்சிகளைப் போலவே வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக சுமார் 700 நிறுவனங்கள் வருவதாகவும் இந்த உலக அமைதி மாநாட்டில் இவை அனைத்தும் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் அரசியல் கட்சி தலைவர்கள், ஏராளமான போதகர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார்.